ஹலோ வணக்கம். இது மாணவர் கனவு சேனலுக்காக மற்றும் ஒரு முக்கியமான ஒரு பட்டய பயிற்சியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் 2024-25 ஆண்டு முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் வருஷம் ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க. இந்த கோர்ஸு நடத்தி அதில் பாஸ் ஆகி வெளியே வரவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் கூட்டுறவு பேங்க்கில் நல்ல வேலையில் அவங்க உடனடியாக போய் சேர்ந்துடலாம். நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு, ரொம்ப ஈஸியான படிப்பு. இதை படிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. அதாவது இந்த ஆண்டு படிக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். என்னென்ன தகுதி இருக்கணும்? +2 கட்டாயமாக தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது எந்த ஸ்ட்ரீமில் வந்தாலும் இருக்கலாம். ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கலாம், சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். அல்லது நான் +2க்கு மேலேயே படிச்சுட்டேனாலும் பிரச்சனை இல்லை. 10th பாஸ் ஆகிருக்கணும், +2 பாஸ் ஆகிருக்கணும், அப்புறம் ஒரு டிகிரி எது வேணாலும் இருக்கலாம். இந்த 3ல் எது வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு டிப்ளமோ படிச்சுட்டேன் சார் அப்படின்னாலும் அவங்களுமே சேரலாம். இல்லை நான் டிகிரி முடிச்சுட்டு சும்மா தான் சார் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா கூட இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தரக்கூடிய நல்ல படிப்பு இது. ஸோ அதுக்கடுத்தது இதில் யாரெல்லாம் சேரலான்னா அனைத்து ஜாதியினரும் சேரலாம். குறிப்பாக SC/ST மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அதுக்கு அடுத்தது மற்றவங்களுக்கும் இருக்குது. எல்லாருக்குமே கவர்மெண்ட் கோட்டா பிரகாரம் இந்த ரிசர்வேஷன் நிறைய அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு பிரகாரம் அவங்க சீட்டு கொடுப்பாங்க. வயதை பொறுத்த வரைக்கும் 1/8/24, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு 17 வயது பூர்த்தி ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூன் மாதம், ஜூலை, ஆகஸ்ட்டு இந்த 2 மாதத்துக்குள்ளே 17 வயது பூர்த்தி ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய வயசாகிடுச்சு சார், எனக்கு 35 ஆகுது, நான் படிக்கலாமான்னாலும் நோ ப்ராப்ளம். நீ இந்த +2 தகுதி இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட்டு, நோ அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ எந்த வயதுக்காரர் வேணாலும் இதில் சேர்ந்து படிக்கலாம். அதுக்கடுத்தது மீடியம் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் அந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க. சார் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் அதனால் சேர முடியுமான்னா தாராளமாக சேரலாம். நீ தமிழ் எழுத தெரிஞ்சால் போதுமானது. பரீட்சையெல்லாம் தமிழில் எழுத முடியும்னா கட்டாயமாக சேர்ந்துக்கலாம். தமிழ் வழியில் மட்டும்தான் பாடம் நடத்துவாங்க. அதுக்கடுத்தது காலத்தை பொறுத்த வரைக்கும் ஓராண்டு காலம் இது, அதாவது ஒரு வருஷம். ஆனால் 2 செமஸ்டர், 2 பருவம். முதல் செமஸ்டர் 6 மாதம், 2வது செமஸ்டர் 6 மாதம். 2 வாட்டி நீங்கள் பரீட்சை எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நேரடியாக போய் அப்ளிகேஷன் வாங்கிலாம் ஃபில்லப் பண்ண முடியாது. இணைய வழியில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இணையதள அட்ரஸ் இங்கே சொல்லியிருக்கோம். www.tncu.gov.in அப்படின்றது. அதாவது TN அப்படின்னா தமிழ்நாடு, CU அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் யூனியன் அர்த்தம். அதுக்கப்புறம் TN தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, மீதெல்லாம் நார்மலாக உள்ளது தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், www.tncu.tn.gov.in. ஸோ இதான் ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். யாரும் நேரடியாக போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த சைட்டுக்குள்ளே தான் விண்ணப்பிக்கணும். ஆனால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் அந்தந்த மாவட்ட கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கலாம். ஆனால் அப்ளிகேஷன் போடுறது ஒரே ஒரு சைட்டில் தான் போடணும். அதுக்கடுத்தது ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு ஆன்லைன் விண்ணப்பத்தை ஃபில்லப் பண்ணுங்கள். ஃபில்லப் பண்ணிவிட்டு புகைப்படம் ஏற்றணுங்க. அதுக்கப்புறம் சான்றிதழ்கள்லாம் அப்லோட் பண்ணணும். அதாவது 10th +2 எல்லாமே கேட்குறது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். ஃபீஸு இருக்குது இதுக்கு. அதாவது விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா 100 ரூபா வாங்குகிறாங்க. என்னிலேருந்து சார் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா 10/6 ஜூன் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து சைட்டு ஓப்பனில் இருக்குது. நீங்கள் விண்ணப்பிக்கலாம். என்றைக்கு லாஸ்ட் டேட்டுன்னா 19ஆம் தேதி. இந்த மாதம் 19ஆம் தேதி தான். ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி இன்னும் 19 அடுத்த மாதம், அதாவது ஜூலை 19 வரைக்கும் இருக்குது டைமு. 5 மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.
அதுக்கு அடுத்தது விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். அதுக்கு அடுத்தது தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு போடுவான். தகுதி பெற்றவர்கள் அப்படின்னா முதல்ல அப்ளிகேஷன் போட்டிங்க, அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு யாரெல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் குரூட்டினைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு போடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் பேர் வந்தவங்க நேரடியாக பயிற்சி நிலையத்தின் மூலமாக, அதாவது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்னா காஞ்சிபுரம் கோஆப்ரேட்டிவ் மேலாண்மை இதில் இருந்து உங்களுக்கு ஃபோன் அடித்து இன்றைக்கி வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அட்மிஷனுக்கு. அப்போ ஒரிஜினல் சான்றிதழ்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கலாம். பயிற்சி கட்டணம் எவ்வளோ சார் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு ஃபீஸ் இருக்குது 18,750 ரூபா ஃபீஸு. இதை ஒரே தவணையில் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வருஷத்துக்கான கம்மியான ஃபீஸு தான். இந்த ஃபீஸை நீங்கள் வந்து கட்டிட்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. இந்த கோர்ஸை முடித்தவங்களுக்கு பேங்க் எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேங்க் எக்ஸாம்லாம் எழுதலாம். அதுக்கப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வரக்கூடிய வேக்கன்சி எல்லாம் இந்த படிப்பு முடித்தவங்களுக்கு முதன்மை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மீண்டும் மற்றவங்களுக்கு சொல்லி நீங்களும் பயன்பெறுமாறு மற்றவர்களுக்கும் பயன்பெறுமாறு சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.